கொடுங்கையூர் பகுதியில் மலை போல் குவிந்து இருக்கும் குப்பைகளால் மக்கள் கடும் அவதிகளில் இருக்கின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இந்த தொகுப்புடன் இந்த செய்தி அறிக்கையும் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. வடசென்னையின் பிரதான அடையாளங்களுள் ஒன்று கொடுங்கையூர். குப்பை மேடுகளால் மட்டுமே அடையாளப்படுத்தப்படும் கொடுங்கையூர் அங்கு மனிதர்களும் வாழ்கிறார்கள் என்பதை மறக்கடிக்கும் வகையில்தான் உள்ளது. மலை போல் குவித்து வைக்கப்படும் குப்பை மேடுகள் கொடுங்கையூரின் இயற்கையையும் அதன் சுகாதாரத்தையும் கெடுப்பதுடன் பேரழிவையும் கொடுப்பதாக கவலை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். 35 வருஷமா இந்த காவா தண்ணி, இந்த புகை எல்லாத்துக்கும் நாங்கள் மறியல் பண்ணோம். எல்லாம் என்னென்ன செய்யணுமோ செஞ்சோம், எல்லாமே செஞ்சோம். எதுவும் ஒத்து வைக்கல. இப்போவும் இந்த புகை காலையில் வந்ததுக்கு மூச்சு அடைக்குது. ஒரு மாதிரியாக வீடெல்லாம் அப்படியே புகை அடையுது. ஒன்றுமே முடியல. என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள். சென்னை மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் இந்த கொடுங்கையூர் குப்பை கிடங்கில்தான் கொட்டப்படுகின்றன. இதுதான் இங்கு பெரிய பிரச்சனையாக உருவெடுக்க வழிவகுத்துள்ளது. மலை போல் குவிந்திருக்கும் குப்பைகள் நாள்தோறும் எரிக்கப்படுவதால் அந்த சூழலை சூழ்ந்திருக்கும் மக்கள் தீவிரமான சுகாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். கொடுங்கையூரில் இருந்து கொருக்குப்பேட்டை மற்றும் புழல் வரை பறந்து விரிந்துள்ள இந்த குப்பை மயானங்கள் நச்சுத்தன்மையுடன் கூடிய புகை மற்றும் துர்நாற்றத்தை வெளியிட்டு வருகின்றனர். இந்த பகுதிகளில் வாழும் மக்களின் நிலை மிகவும் கவலைக்கிடமானதாக உள்ளது. ரொம்ப பாதிப்புன்றது இந்த வருஷம் ரொம்ப புகைனால மூச்சு திணறல் வருது, படுத்தா எழுந்திரிக்க முடியல. இந்த குப்பை மேட்டு பாதிப்புனாலதான், வேற ஒண்ணும் கிடையாது. நோயெல்லாம் யாருக்கும் கிடையாது. இந்த குப்பை மேட்டு பாதிப்புனால கேன்சர் கூட வரும். இந்த சின்ன பசங்களுக்கு நோய் வருது. இப்ப எனக்கே வந்துருச்சு நோய். அப்ப அடுத்தவங்களுக்கு வர எவ்வளவு நேரம் ஆகும்? நம்ம வயசானவங்களால இந்த அரிப்பு பெறோம். இதுக்கு டெய்லி மாத்திரை 100 ரூபாய் மாத்திரை போடுறோம். காரணம் எங்களுக்கு நோய் எல்லாம் கிடையாது. இந்த நோய் தான் நோய். அந்த குப்பைகளில் இருந்து பரவும் புகை விசையில்லாத நச்சுக்களாகவே செயல்பட்டு வருகிறது. பெரும்பாலான குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் மூச்சு திணறல், தலைவலி போன்ற பிரச்சனைகளை அடிக்கடி எதிர்கொள்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் வாழும் பொதுமக்கள் ஒரு தொடர்ச்சியான நெருக்கடியை அனுபவிக்கின்றனர். இந்நிலையில் புதிதாக செயல்படுத்தப்பட்ட திட்டத்தின்படி 50% குப்பைகளை எரித்து மின் உற்பத்தி செய்யும் நோக்கில் உள்ளன. தற்போது 30% மட்டுமே சாம்பலாக்கப்படுகிறது. இதனால் எரிப்பு முறையானது முறையாக செயல்படாமல் துர்நாற்றம், நச்சுப்புகை மட்டும் சூழலை கடந்து பரவி வருகிறது. இது மக்களின் உடல் நலத்தையும் வாழ்வாதாரத்தையும் நேரடியாக பாதிப்பதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். டைமுக்கு வரவங்க கேட்டுட்டு போயிடுறாங்க, தவிர வேற யார் அந்த முகச்சு எடுக்கிறது, யாரெல்லாம் அந்த முகச்சு எடுக்க மாட்டாங்க இந்த ஏரியால. நான் இந்த 17 வருஷத்துல இது வரைக்கும் யாரும் அந்த முகச்சு எடுத்தது கிடையாது. நாங்க அந்த வாசனைக்கு எல்லாத்துக்குமே அவசப்பட்டோம், தண்ணிக்கும் அவசப்பட்டு இருக்கோம். தவிர தண்ணி வரும்போது கூட யாரும் எந்த முகச்சை அந்த நேரத்துக்கு முகச்சு எடுக்கிறதோட தெரியும். திருப்பி யாரும் அந்த வேலையை பார்க்க சொல்லுங்க, நம்ம யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த வேலையெல்லாம். சுருக்கமாக சொன்னால், கொடுங்கையூரில் குப்பை எரிப்பால் உருவாகும் சுகாதார தாக்கங்கள் மக்கள் வாழ்வதற்கே ஒரு சவாலாக மாறியுள்ளது. இது தொடர்பாக நிர்வாகம் தக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய அவசியம் மிகுதியாய் தேவைப்படுகிறது. மக்கள் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் தண்ணீர், வாழும் சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் கொடுங்கையூர் மக்களின் கோரிக்கை மட்டுமல்ல, பெரும் கனவும் கூட. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சிலம்பரசன்.